சீமானோடு பயணித்து வெளியிலே வருகிறவர்கள் சீமானை தனிப்பட்ட முறையில் என்ன வேணாலும் விமர்சிக்கலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் ஒன்று செய்ய முடியாது. அது என்னன்னா, சீமான் முன்வைக்கிற அரசியல், சீமான் முன்வைக்கிற கருத்து, கோட்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் யாரும் விமர்சிக்க முடியாது அப்படின்னு இத்தனை ஆண்டு காலமாக சீமானை விமர்சித்து கொண்டிருந்த ஐயநாதன் ஐயா அவர்கள் சொல்றாங்க. இதுதான் சரியானது. ரஜினிகாந்த் அவர்களை போய் பார்த்ததுனால அண்ணன் சீமான் அவர்கள் சங்கி ஆயிட்டார்னா, சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்களை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் போய் பார்த்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வீட்டில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் ரஜினிகாந்த் வர்றாங்க. அவர்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிற மேடையில் ரஜினிகாந்த் அவர்கள் உரை நிகழ்த்துறார். அப்ப நீ வச்சிருக்கிற அளவுகோல் என்னங்கிற? அண்ணன் செந்தமிழன் சீமான் பார்த்தால் மட்டும் அவர் சங்கி ஆயிடுவாரா? வழக்கம் போல திமுக அதிமுக கூட்டணி ரெண்டா பிரிஞ்சிடும். அப்படி பிரிஞ்சிருச்சுன்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரே எதிர்கட்சி நாங்க தான், எதிரி கட்சி நாங்க தான். இப்ப பிரிஞ்சிருக்கிறவங்களா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. எல்லா தமிழ்நாடு முழுதும் எப்பொழுதுமே தேர்தலுக்கு தேர்தல் ரெண்டா பிரிஞ்சிருவாங்க. திமுக அதிமுக, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிருவாங்க. இங்கிட்டு 15 கட்சி, இங்கிட்டு 15 கட்சி. நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சு நிற்கும். வடநாட்டுக்காரங்க ஓட்டு வந்து இருக்கிற பகுதியெல்லாம் கொண்டு போய் இவங்க இந்தியில சுவரொட்டி அடிச்சு ஒட்டி இந்தியில துண்டறிக்கை அடிச்சு இந்திக்காரங்களை கூப்பிட்டு காசு கொடுத்து இந்தியிலேயே பரப்புரை செய்ய வச்சாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா வாக்கங்களையும் கள்ள ஓட்டு போட்டாங்க. இங்க எதிர்த்து நின்னது ஒரே ஒரு கட்சி தான், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்ப நாம் தமிழர் கட்சி மட்டும் எதிர்த்து நிற்கும் போது நீங்க ஓட்டுக்கு குறைஞ்சபட்சம் காசு கொடுக்காம இருந்திருக்கலாமே, ஏன் கொடுத்தீங்க? அப்ப நீங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து கள்ள ஓட்டு போட்டு இந்தியில போஸ்டர் அடிச்சு பரப்புரை செஞ்சு எங்களை தடுக்க முடியலையே உங்களை. ஒவ்வொரு பூத்துக்கும் 8 பேர் பொறுப்பாளர்களை நியமிக்கணும் அப்படிங்கிற வேலையை இப்ப தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் தமிழகம் முழுவதும் பொருத்தமான சரியான வேட்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க கட்சியை விட்டு இவங்க எல்லாம் போயிட்டாங்க, அதனால ஆட்களை அறிவிச்சுட்டு வராரு அப்படின்னு அறிவிச்சு தக்க வச்சுக்கிறாங்க. அது தவறான கருத்து, அது ஏற்புடையது இல்லை, அது ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. அப்படியெல்லாம் வந்து செய்யலை. நீங்க கட்சியை விட்டு வெளியில போன நிமிஷத்துல இருந்து ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு இத்தனை ஆண்டு காலம் பயணித்த ஒரு நண்பனை, ஒரு தலைவனை, பயணிச்ச ஒரு ஆளை எவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறீங்களே. இப்ப தரம் தாழ்ந்தவர்கள் யார்? அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் திரைப்பட இயக்குனர் திரு களஞ்சியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தென்காசி தொகுதி வேட்பாளராக கௌஷிக் பாண்டியன் அவர்களை வந்து சீமான் அவர்கள் இன்று அறிவிச்சிருக்காரு. இன்னும் ஒரு வருட காலம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கும் வேலையில் அதற்கான முன்னெடுப்புகளை இப்பயே நாம் தமிழர் வந்து தொடங்கி விட்டனரா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பில் இருந்தே பல்வேறு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அண்ணன் நியமிச்சிட்ருக்காங்க. தமிழ்நாடு முழுதும் 2 சுற்று முடிஞ்சு 3வது சுற்று கலந்தாய்வு கூட்டம், கட்டமைப்பு பணிகளை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவரே நேரடியாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து தன்னோடு பயணித்த தம்பிகளை வந்து நம்பி கட்டமைப்பு பணிகள்லாம் சிறப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லி அது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத வந்து என்னைக்கு கன்று உணர்ந்தாரோ அன்னைக்கே அவர் வீட்டை விட்டு வெளியில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு மாவட்டமாக போய் ஒவ்வொரு தொகுதியாக உட்காந்து வர வச்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் கட்டமைப்பு பணிகளை ரொம்ப துரிதப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 85-90% கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதில் யாரை நம்பி அவர் வந்து செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரையுமே நம்பலை, அவரே நேரடியாக போகிறாரு. புரியுதுங்களா? அப்போ ஒரு இதுகாரம் இருந்த இப்போ வந்து எவ்ரி பூத் 10 யூத் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு வாக்ககத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் 10 பையங்களை வந்து நியமிக்கணும், பொறுப்பாளர்கள் 10 பேரை போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுபோல் தமிழ்நாடு முழுதும் இருக்கிற ஒவ்வொரு வாக்ககத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் 10 பேர் வந்து பொறுப்பாளர்கள் போடப்பட்டார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்கிறது அண்ணனுக்கு தெரிய வந்தபோது இப்போ களத்தில் இறங்கி ஒவ்வொரு பூத்துக்கும் 8 பேர் பொறுப்பாளர்களை நியமிக்கணும் அப்படிங்கிற வேலையை இப்போ தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அது வந்து அந்த வகையில் தான்
தமிழகம் முழுவதும் பொருத்தமான சரியான வேட்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தராக அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் இருக்கிறேன்னா, நான் வந்து எனக்கு வந்து இப்போ என் தொகுதியை வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. கடந்த 2-3 மாதங்களாக என்னுடைய தொகுதியில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். என்ன தொகுதி சார்? நான் வந்து இப்போ சென்னையில் 1000 விளக்கு தொகுதி என்னுடைய தொகுதி. என்னுடைய தொகுதியில் நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். அதுபோல் வந்து முன்கூட்டியே அந்த தொகுதியை வந்து ஒதுக்கி கொடுக்குற போது அந்த தொகுதியினுடைய பலம் பலகீனம், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோடு நட்பு உறவு, இது எல்லாமே வந்து தேர்தலுக்கு முன்பு ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு சூழலை வந்து உருவாக்குவதற்கு பெருசாக வந்து பயன்படுது. கிட்டத்தட்ட ஒரு 65-70% வேட்பாளர்களை அண்ணன் வந்து அறிவிச்சிட்டாங்க தமிழ்நாடு முழுசும். அதனால் இது ஒரு நல்ல விஷயம். ஒவ்வொரு பகுதிக்கு அண்ணன் செல்லுகிற போதும் இந்த வேட்பாளர்களை இனம் கண்டு அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குற வேலையவும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சார், இப்போது இன்றைக்கி கௌஷிக் பாண்டியன் அவர்களை வந்து வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அது வந்து நியூஸ் சேனல்ஸில் எப்படி போடுறாங்கன்னா, ஆல்ரெடி விருதுநகர் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் இன்னும் தோத்தவர் தான் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் விஷயத்தில் தான் வந்து மக்கள் இதையுமே கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் எந்த தொகுதியிலையும் வெற்றி அடையலை. ஆனால் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் மட்டும்தான் வந்து கூடிட்டு இருக்கு. கட்சியில் வந்து ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக ஒருத்தர் போட்டிட்டு தோத்துட்டாரு, அவருக்கு சட்டமன்ற வேட்பாளராக அவரை நிறுத்தக்கூடாதுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை தேர்தல் ஆணையத்தில் ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லை. அப்போ அந்த மாதிரி தான் நிறுத்த முடியும். இப்போ நான் கூட வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நின்று தோத்துட்டேன். அதுக்காக சட்டமன்ற தேர்தலில் நான் நிற்கக்கூடாதா? இல்லை உளவியலாக மக்களிடம் போய் இந்த நெகட்டிவாக வந்து கொண்டு போய் போர்ட்ரேட் பண்ணுறாங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் 1.5 4%, 4% 7%, 8.22%. இப்போ ஈரோடு கிழக்கில் கிட்டத்தட்ட 15-16% வாக்குகளை வாங்கியிருக்கு. ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்து கொண்டே இருக்குதுங்கிறத மக்கள் உணர்றாங்க. புரியுதுங்களா? ஈரோடு கிழக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தம்பி, ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா. வடநாட்டுக்காரங்க ஓட்டு வந்து இருக்கிற பகுதியெல்லாம் கொண்டு போய் இவங்க இந்தியில் சுவரொட்டி அடித்து ஒட்டி இந்தியில் துண்டறிக்கை அடித்து இந்திக்காரங்களை கூப்பிட்டு காசு கொடுத்து இந்தியிலேயே பரப்புரை செய்ய வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வாக்கங்களையும் கள்ள ஓட்டு போட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அங்கே எதிர்த்து நின்னது ஒரே ஒரு கட்சி தான், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும் எதிர்த்து நிற்கும் போது நீங்கள் ஓட்டுக்கு குறைஞ்சபட்சம் காசு கொடுக்காம இருந்திருக்கலாமே, ஏன் கொடுத்தீங்க? அப்போ நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்து கள்ள ஓட்டு போட்டு இந்தியில் போஸ்ட் அடித்து பரப்புரை செஞ்சு எங்களை தடுக்க முடியலையே உங்களை? கிட்டத்தட்ட 24-25,000 வாக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறோமே. அதனால் நாங்கள் தோல்வி அடைவது என்பது எங்கள் கட்சியின் தோல்வி, அது அல்ல. புரியுதா உங்களுக்கு? திமுக வாக்குக்கு காசு கொடுக்குது. எங்களை சந்திக்கும் போது, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நான் வந்து நிற்கும் போது எங்களை சந்திக்கும் போது அந்த மக்கள் 100 நாள் கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் போகும்போது நான் போய் அந்த மக்கள் மத்தியில் பேசும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயா, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டோம் ஐயா, 5000 ரூபா கொடுத்துட்டாங்கய்யா ஒரு ஓட்டுக்கு. எங்கள் வீட்டில் 4 ஓட்டு 20,000 ரூபா கொடுத்துட்டாங்கய்யா. இந்த தடவை நீங்கள் ஓட்டு போட முடியாது ராசா, அடுத்த தடவை போடுறோம் ராசா அப்படின்னு அந்த 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 வயலில் இருக்கக்கூடிய அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிற பெண்கள்லாம் வந்து எல்லாம் சொல்கிறாங்க. நான் பல இடங்களில் அவர்களெல்லாம் 100கணக்கான பேரை உட்கார வச்சுலாம் நான் பேசிட்டு வந்திருக்கேன். ரைட், ஓகே, வாங்கம்மா உட்காருங்க, ஓட்டு போட வேண்டாம் வாங்க. ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் அவங்களோட பேசியிருக்கேன். அப்போ தான் அவங்க எனக்கு சொன்னது தான் வீரன்னு ஒரு சரக்கு. புரியுதுங்களா? அந்த சரக்கை பற்றி அந்த 100 நாள் வேலையில் இருக்கிற ஒரு அம்மா எந்திரிச்சு கேள்வி கேட்டுச்சு. என்னென்னா, நீ ஓட்டு போட்டு நீ ஜெயிச்சிட்டா வீரன் சரக்கை வராமல் பண்ணுவியா? என் வீட்டுக்காரன் டெய்லி அந்த சரக்கை வாங்கி குடிச்சிட்டு அவன் வீரத்தெல்லாம் என் மேலேயும் என் பிள்ளைங்க மேலேயும் காட்டுறான் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா அழுதுச்சு. அப்புறம்தான் நான் என்னடா அது வீரன் அப்படின்ட்டு போனான். வீரனுக்கு விளம்பரம் என்ன தெரியுமா? புதிய உதயம் வீரன், குறைந்த விலை நிறைந்த போதை, புதிய உதயம் வீரன் அப்படின்னு விளம்பரம். எப்படி? குறைந்த விலை நிறைந்த போதை. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஒரு சரக்கு பாட்டிலுக்கு, ஒரு சாராய பாட்டிலுக்கு பேர் வந்து வீரனா. புரியுதுங்களா? அப்போ அதன் பிறகு நாங்கள் ஒரு சரக்கு பாட்டிலை வாங்கிட்டு மேடைக்கு மேடை அந்த வீரனை காட்டி
மக்கள் மத்தியில் நாங்கள் வந்து பேசணும். அதனால் நாங்கள் சொல்கிறோம், நாடாளுமன்ற தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையோ நின்று தோல்வி அடைந்து விட்டார்கள், அதனால் நாங்கள் திரும்பவும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது அனுபவம் பெற்ற ஒரு ஒரு கேண்டிடேட்டாக தான் அவர் இருக்க முடியுமே ஒழிய அப்படியானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. சிலர் சில காரணங்களுக்காக தவிர்க்கப்பட்டிருக்கலாம், சிலருக்கு அவர்களுடைய திறமைக்கு அவர்கள் மிகச் சரியான வலுவான களத்தில் நிற்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு திரும்ப வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம். இது தலைமை எடுக்கிற முடிவு. இதில் வந்து மைனஸு அப்படிங்கிறதுக்கோ மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. ஆனால் சார், நீங்கள் வந்து இன்னும் ஒரு வருட காலம் இருக்கும்போதும் இப்போத்துலேருந்து வேட்பாளர் வந்து அறிவிச்சிட்டு வரீங்க. ஆனால் வந்து திமுக இந்த விஷயத்தில் வந்து சீமான் அவர்கள் மீது அச்சத்தினால் எந்த மாதிரி விமர்சிக்கிறாங்கன்னா, கட்சியில் வந்து நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்க, அதை வந்து போகலாம்னு தடுக்க தான் சீமான் அவர்கள் வந்து அவசரமாக இந்த மாதிரியான வேட்பாளர் வந்து அறிவிச்சிட்டு வரான்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து பரப்பிட்டு வராங்க. இல்லையே, கட்சியிலேருந்து யாருமே போகாமல் இருக்கும்போது தான் எனக்கெல்லாம் அறிவித்தாங்க. புரியுதுங்களா? அவர் ஒவ்வொரு கலந்தாய்வுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அங்கங்கே ஆட்களை போட்டுக்கிட்டு வர்றாரே ஒழிய, இவங்க கட்சியை விட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்க அதனால் ஆட்களை அறிவிச்சிட்டு வர்றாரு அப்படின்னு அறிவித்து தக்க வச்சுக்கிறாங்க. அது தவறான கருத்து, அது ஏற்புடையதில்லை, அது ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. அப்படியெல்லாம் வந்து செய்யலை. இங்கே பாருங்கள், எவ்வளவு ஜனநாயகமான ஒரு கட்சி, எவ்வளவு ஜனநாயகமான ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால், என்னோடு இந்த கட்சியில் வந்து இணைந்து கொள்வதற்கு அவர்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமை அவர்களுக்கு இந்த கட்சியை விட்டு வெளியிலே செல்லுவதற்கு இருக்கிறது. அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு ஜனநாயக ரீதியாக பேசுகிற ஒரு தலைவர். சரி, கட்சியை விட்டு வெளியில் போனவங்க அண்ணன் செந்தமிழன் சீமானை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்க வெளியில் போனதனோட நோக்கம் செந்தமிழன் சீமானை விமர்சிப்பதற்காக அல்ல. அவங்க வெளியில் போய் இதை விட சிறப்பாக அரசியல் செய்து வளர்ந்து காட்டணும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவங்க வெளியில் போயிட்டு செய்கிற முதல் வேலை என்னவா இருக்குன்னா, அண்ணன் சீமான் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் என்னைக்காவது அண்ணன் பதில் சொல்லியிருக்காரா? இல்லை, பதில் சொல்ல மாட்டார். இப்போ நீங்கள் ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி, அந்த கட்சியிலேருந்து கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் ஆதவ அர்ஜுனா வெளியில் போகிறார், கட்சியை விட்டு கட்சியிலேருந்து நீக்கப்படுறார். அவர் அந்த கட்சியை விட்டு வெளியில் போயிடுறார். போய் இன்னொரு கட்சியில் வந்து இணைகிறார். இணைந்த போதும் அந்த கட்சியில் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட போது அவர் நேராக வந்து விடுதலை சிறுத்தையினுடைய தலைவரை வந்து அவர் சந்திக்கிறார். அந்த உறவை அவங்க அப்படி தான் வச்சுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கட்சியை விட்டு வெளியில் போன நிமிஷத்துலேருந்து ஊடகங்களில் உக்காந்துக்கிட்டு இத்தனை ஆண்டு காலம் பயணித்த ஒரு நண்பனை, ஒரு தலைவனை, பயணித்த ஒரு ஆளை எவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறீங்களே. இப்போ தரம் தாழ்ந்தவர்கள் யார் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இவ்வளவு விமர்சித்தும் எதுவும் பேசாமல் இருப்பவர் தரம் தாழ்ந்தவரா? கூடவே இருந்துட்டு வெளியில் போய் மிக தரம் தாழ்ந்து விமர்சிப்பவர்கள் தரம் தாழ்ந்தவர்களா? யோசிங்க. அப்போ கூட இருந்துட்டு கருத்தியல் ரீதியாக முரண்பட்டு போயிருந்தா அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா விமர்சிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் பயணித்ததும் கருத்தியலாக இவரிடம் இருக்கக்கூடிய அந்த கருத்தியல் சிறப்பாக இருக்கிறது, இவருடைய கொள்கை மிக அழகாக இருக்கிறது, இதுதான் மக்களுக்கான தத்துவம், இந்த தத்துவத்தை ஏற்று நம்ம அரசியல் செய்யணும் அப்படின்னு நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் பயணிக்கலையா? எந்த கருத்தில் முரண்பாட்டு நீங்கள் வெளில போகிறீங்க? எந்த தத்துவத்தில் முரண்பட்டு நீங்கள் வெளில போகிறீங்க? சமீபத்தில் ஐயா ஐயநாதன் அவர்கள் சீமானவர்களை விட்டு வெளியில் போன ஒருத்தர். அவர் மிக மோசமாக சீமானை நிறைய இடங்களில் விமர்சிச்சிருக்காரு, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நிறைய பேசியிருக்காரு. ஆனால் அவர் சமீபத்தில் ஒரு கருத்து சொன்னார். அது என்னன்னா, சீமானோடு பயணித்து வெளியிலே வருகிறவர்கள் சீமானை தனிப்பட்ட முறையில் என்ன வேணாலும் விமர்சிக்கலாம், என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் ஒன்று செய்ய முடியாது. அது என்னென்னா, சீமான் முன்வைக்கிற அரசியல், சீமான் முன்வைக்கிற கருத்து கோட்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் யாரும் விமர்சிக்க முடியாது அப்படின்னு இத்தனை ஆண்டு காலமாக சீமானை விமர்சித்து கொண்டிருந்த ஐயநாதன் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க. இதுதான் சரியானது. புரியுதா உங்களுக்கு? அண்ணன் செந்தமிழன் சீமானை விமர்சித்து விட்டு செல்லுகிறவர்கள் அவருடைய கோட்பாட்டை, அவருடைய தத்துவத்தை ஒருபோதும் விமர்சிக்க முடியாது. இப்போ வெளியில் போய் உட்காந்துட்டு சொல்கிறாங்க என்னென்னா, இவர் பிஜேபியின் பி டீம் அப்படின்னு. ஏப்பா, இவர் பிஜேபியின் பி டீம் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுகிற போது நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து கொண்டு எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க?
எவ்வளவு விளக்கம் கொடுத்தீங்க? திமுக நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, அப்படி ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி வந்துடும் ஆட்சிக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொன்ன போது நீங்களாம் யார் கூட இருந்தீங்க? சீமான் அண்ணன் கூட தானே இருந்தீங்க. அப்போ நீங்களாம் என்ன பேசுனீங்க? திமுகவை எதிர்த்து என்னென்னலாம் நீங்கள் சொன்னீங்க? நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் பிஜேபியின் பி டீம் இல்லைன்னு நீங்கள் சொன்ன ஆள் தானே நீங்கள். இப்போ எப்படி பிஜேபியின் பி டீம் ஆச்சு? நான் சொல்கிறேன். இப்போ ரஜினிகாந்த் அவர்களை போய் பார்த்ததுனால அண்ணன் சீமான் அவர்கள் சங்கி ஆயிட்டார்னா, சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்களை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் போய் பார்த்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வீட்டில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் ரஜினிகாந்த் வர்றாங்க. அவர்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிற மேடையில் ரஜினிகாந்த் அவர்கள் உரை நிகழ்த்துறார். அப்ப நீ வச்சிருக்கிற அளவுகள் என்னங்கிற? அண்ணன் செந்தமிழன் சீமான் பார்த்தால் மட்டும் அவர் சங்கி ஆயிடுவாரா? நான் கேட்கிறேன். அதனால இது ஒரு ஒரு தரமற்ற விமர்சனமா இருக்கு. எந்த விதமான ஆதாரமும் இல்லாத அவதூறு குற்றச்சாட்டா இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, ஈவேரா அவர்களை அண்ணன் எதிர்க்கிறார். எதிர்த்து ஐயா ஈவேரா அவர்களை ஏதேனும் ஒரு இடத்தில் தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறாரான்னு பாருங்க. எங்கேயுமே பேசியிருக்க மாட்டார். சரி, அப்படி என்ன செஞ்சார் அவர்? ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க அப்படின்னா, ஈவேரா அவர்கள் பேசியதை, ஈவேரா அவர்கள் எழுதியதை, இதைத்தான் அண்ணன் சீமான் திரும்ப திரும்ப சொல்றார். பாத்தீங்களா? ஈவேராவை இவரும் எதுக்குறாரு, பிஜேபியும் எதுக்குது. சித்தாந்த ரீதியாக வேற வேற காரணத்துக்காக தானே எதிர்க்கிறாங்க. ஆமா, ஈவேராவை பிஜேபி ஏன் எதுக்குது அப்படின்னா, அவர் கடவுள் மறுப்பை முன்வைத்தார், அவர் பிராமின் எதிர்ப்பை முன்வைத்தார், அவர் இந்து மதத்தை தூக்கி போட்டு மிதிச்சார், அவர் சனாதன தர்மத்தை அடித்து ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னார், சாதியத்துக்கு எதிராக கருத்து சொன்னார், மதத்துக்கு எதிராக கருத்து சொன்னார். அதனால ஈவேராவை பிஜேபி, சங்க பரிவார இயக்கங்கள், ஆர்எஸ்எஸ் வெறுக்குது, ஏற்க மறுக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஈவேராவை இந்த காரணங்களுக்காக வெறுக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. நாங்கள் எதற்காக வெறுக்கிறோம் அப்படின்னா, எங்களுடைய தேசிய இனத்தின் முதன்மை அடையாளமாக இருக்கிற எங்கள் தமிழ் மொழியை அவர் இழிவு செய்தார். இது காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார், தமிழை சனியன் என்று சொன்னார், தமிழில் இருக்கிற எங்கள் போற்றுதலுக்குரிய இலக்கியங்களை எல்லாம் ஆரிய அடிமைகள் எழுதின இலக்கியங்கள் என்று சொன்னார். உலகமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற திருக்குறளை மலத்தோடு அவர் ஒப்பிட்டார். புரியுதா உங்களுக்கு? பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண்களை அவர் இழிவு செஞ்சார். ஏன்டா துணி விலை ஏறி போச்சுன்னு கேட்டா, பறச்சியெல்லாம் ஜாக்கெட்டு போடுறா, அதனால தான் துணி விலை ஏறி போச்சுன்னு அவர் சொன்னார். இஸ்லாமியர்களை நீங்க பிராமின்கள் சாணி அதுல கால வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். துலுக்கங்கிட்ட துலுக்கனை நீங்க தூக்கி சுமக்கிறீங்க, அவன் மலத்து மேல போய் காலை வச்சுட்டீங்களடா அப்படிங்கிறார். இஸ்லாமியர்களை மலத்துக்கு ஒப்பிடுறாரு அவர். புரியுதுங்களா? அப்போ இந்த நிலப்பரப்பில் 4 பேரை ஒழிச்சு கட்டினாதான் நாடு உருப்படுங்கிறார். 1 பிராமின்கள், 2வது கம்யூனிஸ்டுகள், 3வது இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், 4வது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவங்க 4 பேரையும் ஒழிச்சு கட்டணுங்கிறார். இதெல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்கு. இவற்றையெல்லாம் சொன்ன ஈவேராவை நாங்கள் ஏற்க முடியாது. என் தாய்மொழியை வெறுத்தவர், இந்த நிலப்பரப்பில் இருக்கிற தமிழ் இனத்தை வெறுத்தவர், தமிழர்களுக்கு தலைமை ஏற்கிற பண்பு இல்லை என்கிற ஒரு குற்ற உளவியலுக்குள் தமிழர்களை கொண்டு போய் வச்சவர், அவரை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம்னு நாங்கள் சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவேராவை இவரும் எதுக்கிறார், ஈவேராவை அவரும் எதுக்கிறார், நாங்கள் சொன்னோமே பிஜேபியின் பி டீம். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுதான் நாம் தமிழ் 8.2 விழுக்காடு பெற்று மாநில கட்சி அந்தஸ்து நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்தீங்க சார். இப்போ இந்த தேர்தலுக்கான முன்னெடுப்புகளை நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் தொடங்கின போதிலும் இந்த தேர்தல் மிக முக்கியமாக பார்க்கும்போது பல முனை போட்டிகள் அதுவும் கூட்டணியாக சீமானவர் கடந்த முறை பார்த்தீங்கன்னா ஒற்றை கட்சியாக நின்னாங்க, எதிர்க்க 3 பெரிய கூட்டணி கட்சிகளோட நின்று தான் இந்த வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தீங்க. தற்போது 4 முனையிலேருந்து 5 முனை 6 முனை போட்டியாக நிலவு போகுது. இதில் நாம் தமிழ் எந்த அளவுக்கு சார் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன்? இல்லை, இப்போ நீங்கள் தேர்தல் வரைக்கும் காத்திருங்க. வழக்கம் போல திமுக அதிமுக கூட்டணி 2ஆ பிரிஞ்சிடும்.
நாங்கள் அப்படி தான் எதிர்பார்க்குறோம். அப்படி பிரிஞ்சிருச்சுன்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரே எதிர்கட்சி நாங்கள் தான், எதிரி கட்சி நாங்கள் தான். இப்போ பிரிஞ்சிருக்கிறவங்களா ஒன்று சேர்ந்துருவாங்க. எல்லா தமிழ்நாடு முழுதும் எப்பொழுதுமே தேர்தலுக்கு தேர்தல் ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க. திமுக அதிமுக, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க. இங்கிட்டு 15 கட்சி, இங்கிட்டு 15 கட்சி. நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சு நிற்கும். திமுக கூட்டணியில் இருக்கிற 15-16 கட்சிக்கு நாங்கள் தான் எதிரி, அதிமுக கூட்டணியில் இருக்கிற 15-16 கட்சிக்கு நாங்கள் தான் எதிரி. இப்போ இதில் புதுசாக வந்திருக்கிற ஒரு ஆள் விஜய். விஜய் என்ன முடிவு பண்ணுவார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு தான் நான் சொன்னேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு. ஒருவேளை விஜய் தனிச்சு நிற்கிறேன், நாம் தமிழர் கட்சி போல் நானும் தனிச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி விஜய் அப்படின்னு தான் வரும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நினைக்கிறது மாதிரி 4-5 கூட்டணியாக 4-5 கட்சிகளாக வந்து இந்த களத்தில் நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து தனித்து நிற்பதற்கான திராணி இப்போ வரைக்கும் ஒரே ஒரு கட்சிக்கு தான் இருக்குது, அது நாம் தமிழர் கட்சி. இப்போ இந்த எதிர்வரும் தேர்தலில் அந்த திராணி விஜய்க்கு இருக்குதா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வேற யாரும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? எல்லாம் வந்து ஒட்டுண்ணிகள். இந்த பக்கம் போய் கூட்டணியில் சேர்ந்துக்குவாங்க ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு, இல்லைன்னா இந்த பக்கம் வந்து கூட்டணியில் சேர்ந்துக்குவாங்க ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு. புரியுதுங்களா? அந்த தலைமை இருக்கிற கட்சி போடுற பிச்சைக்கு இவங்கெல்லாம் கையேந்திட்டு போய் நிற்பாங்க. இதுதான் தமிழக அரசியல். இங்கே யாரும் நெஞ்ச நிமித்திக்கிட்டு பேசுறதுக்கு யாருக்கும் யோகிதை கிடையாது. ஒரே ஒரு கட்சிக்கு தான் அந்த யோகிதை இருக்குது, அது நாம் தமிழர் கட்சி. இப்போ புதுசாக களத்துக்கு வந்திருக்கிற விஜய் கூட்டணிக்குள்ளே போகிறாரா தனிச்சு நிற்கிறாராங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் சார், மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றப்ப இந்த சந்திக்கக்கூடிய முதல் ஒரு பொது தேர்தல் இது. இதில் வந்து பல்வேறு சிக்கல்களை வந்து நாம் தமிழர் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். என்ன சிக்கல்? ஏன்னா விஜய் வந்திருக்காரு, இவரோட வாக்கு சதவீதத்தை பிரிப்பார் அப்படின்றது, பெரியார் எதிர்ப்பு கொள்கையில் வந்து நாம் தமிழர் வந்து மைனஸாக தான் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தும் பேச. இல்லை, இப்போ நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், பெரியார் ஒரு வாக்கு வங்கி இல்லை, அது ப்ரூவ் ஆயிடுச்சு. அது வந்து இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. பெரியாரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான மக்கள் பெண்களுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவர் கடவுள் மறுப்பு கொள்கையை முன் வச்சதுனால பெண்களுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை முன்வைத்ததை தமிழ்நாடு ஏற்றிருந்தால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் 15 லட்சம் பேர் திருவண்ணாமலைக்கு எப்படி வருவாங்க? ஒவ்வொரு அழகர் ஆற்றுல இறங்கும் போதும் 50 லட்சம் பேர் மதுரையில் கூடுறாங்களே, அவங்க எப்படி கூடுவாங்க? நெல்லையப்பர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு வர்றாங்களே, எப்படி திரண்டு வருவாங்க? பெரியார் கொள்கை இங்கே வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்குன்னா, பெரியார் கொள்கை என்பது இங்கு தோத்து போன ஒரு கொள்கை, வீழ்த்தப்பட்ட கொள்கை. அந்த கொள்கை இன்னைக்கு எதுவுமே கிடையாது, அது நீத்து போச்சு. புரியுதுங்களா? பெரியாரிய சிந்தனையாளர்கள் ஒரு பெரும் படையாக இருந்தவர்கள் பிரிஞ்சு சுருங்கி ஊருக்கு 10 பேராக ஆயிட்டாங்க. பெரியாரிய சிந்தனையாளர்கள் கிராமப்புறங்களில் சுத்தமாக இல்லை. அதுக்கு எப்படி நான் வந்து இதை அடித்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மழையிலையும் வெயில்லையும் நம்மளை போலவே நிற்கிற நம்முடைய குல தெய்வங்கள் இருக்குல்ல, எங்கள் ஊர் வீரனாரெல்லாம் அப்படியே அருவாளை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே மழையில் தான் நிற்பார், வெயிலில் தான் நிற்பார். ஆனால் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? உளவார பணி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கத்தை சேர்ந்தவங்க கிராமமாக போய் கிராமங்களில் தங்கி இருந்து அந்த குலதெய்வம் கோயில்களெல்லாம் கோவில்கள் போல கட்டடங்கள் கட்டி ஐயருங்களை கொண்டுட்டு வந்து கும்பாபிஷேகம் நடத்தி ஒரு ஐயரை அங்கே வந்து பூஜை பண்ணுறதுக்கு எல்லா கிராமங்களையும் போட்டாங்க. எல்லா குலதெய்வங்களும் கட்டடங்களுக்குள்ளே போயிடுச்சு. இன்னைக்கு இதை தடுத்து நிறுத்தியிருக்கணும், இப்படி நடக்க விட்டுருக்க கூடாது. புரியுதுங்களா? இப்போ ஒரு ஆன்மீக புரட்சியை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் நடத்தி முடிச்சிருக்கு. இதை தடுத்து நிறுத்திருக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது? தமிழக அரசு. தமிழக அரசு மட்டுமல்ல, திராவிட இயக்கங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பு இவங்க யாருமே அதை கண்டுக்கல, தடுத்து நிறுத்தலை. என்ன காரணம்? கிராமப்புறங்களில் திராவிட சிந்தனையாளர்கள் இல்லை. ஒரு காலத்தில் இருந்த திராவிட சிந்தனையாளர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள். இளைய தலைமுறை பிள்ளைக்கு இவர்கள் தங்களுடைய பெரியார் அவர்களினுடைய கருத்துக்களை எடுத்து செல்லவில்லை. ஆகவே ஈவேராவினுடைய சித்தாந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இத்து போய் அப்படியே நஞ்சு போய் சுருங்கி போய் ஒரு சில பேர்களுக்குள்ள வந்துருச்சு, நகரங்களில் மட்டும் இருக்கு. இதுதான் உண்மை. இதை ஏற்றுக்காட்டி நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது புது கட்சியின் அந்த வரவும் பார்க்கப்படுது சார். இளைஞர் வாக்குகள் மொத்தத்தையும் அவங்க பறித்து விடுவாங்க. 8.2% வந்து இன்னும் எட்டாத கனின்ற மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு நாம் தமிழர். தம்பி நல்லா புரிஞ்சுங்க தம்பி, நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற தம்பிகள் யாரும்
வெறுமனே வந்து ரசிகர்கள் போல சீமானன்ட்ட வந்தவங்க கிடையாது. இல்லை, நிச்சயமா. சீமான் அவர்களினுடைய பேச்சை கேட்டு கருத்தியலாக பக்குவப்பட்டு அவருடைய கோட்பாடுகளை ஏற்று களத்தில் நிற்கிற தம்பி தங்கைகள். ஆனால் விஜய் அவர்களோடு நிற்கிறவங்க அப்படியான ஒரு அரசியல் கோட்பாட்டை ஏற்று நிற்பவர்கள் இல்லை. அவங்க எல்லாம் விஜயை பிடிக்கும், விஜயனுடைய ரசிகர்கள், நாங்கள் தொடக்கத்திலிருந்து விஜயை வந்து நாங்கள் ஏற்று பயணிக்கிறோம்னு வந்திருக்கக்கூடிய அரசியல் புரிதலற்ற தம்பிகள் தான் அவரோட வந்து இருக்காங்க. அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவங்க யாரும் அவர்கிட்ட போக மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிச்சிருக்கக்கூடிய யாரும் வேற எந்த கட்சிக்கும் மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு கருத்தையோ எந்த ஒரு சித்தாந்தத்தையோ எதையுமே முன் வச்சு இப்போ வரைக்கும் பேசவே இல்லை. இப்போ இந்த 2 ஆண்டு கால தொடக்கம் இருக்குல்ல, அதில் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்தாங்க அவர் தன்னுடைய கொள்கைகளை பிரகடனப்படுத்துவார், நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்வோம்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. சொன்னாரா? இல்லை. ஒரு 15 நிமிஷம் பேசினார். அது என்னமோ நக்கல் நையாண்டி அடிச்சுட்டு அவர் பாட்டில் வந்து போயிட்டார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் பேசின அளவுக்கு கூட அவர் வந்து பேசலை. புரியுதா உங்களுக்கு? சரி, அவங்க கட்சிக்காரங்க வர்றாங்க, அவங்க யாராவது மெச்சூர்டாக பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களும் அப்படி மெச்சூர்டாக பேசலை. புரியுதா உங்களுக்கு? அப்போ இவங்க எப்படி வந்து நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவாங்க? முதல்ல களத்துக்கு வரட்டும் தம்பி. இப்போ எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்தார், அவர் ஒரு நடிகர். புரியுதா உங்களுக்கு? எம்ஜிஆர் அரசியலுக்கு வருகிற போது எம்ஜிஆர் எம்எல்சியாக இருந்தார் திமுகவில், எம்ஜிஆர் எம்எல்ஏவாக இருந்தார் திமுகவில். திமுகவின் பல மேடைகளில் பேரறிஞர் அண்ணா இருக்கிற காலகட்டத்திலேயே தோன்றி பேசியிருக்கார் மக்கள் மத்தியில், பல போராட்டங்களில் பங்கெடுத்தவர். அவர் திமுக உடைச்சிக்கிட்டு வெளியில் வரும்போது அவரோடு வந்தவர்கள் யாரும் ரசிகர்கள் இல்லை. ரசிகர்கள் இருந்தாங்க, ரசிகர்கள் மட்டும் இல்லை, அவங்க எல்லாம் திமுகவில் பயணித்த முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்தாங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களோட வந்த எஸ்டி சோமசுந்தரமாக இருக்கட்டும், திருநாவுக்கரசாக இருக்கட்டும், நெடுஞ்செழியன் அவர்களாக இருக்கட்டும், இதுபோல் வந்து தமிழகம் முழுதும் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களோட வந்தாங்க. அப்படி யாராவது விஜய் கூட இருக்காங்களா இப்போ? இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடிகர்களாக இருந்து கட்சியை உடைச்சிக்கிட்டு வெளியில் வந்து கட்சியை ஆரம்பித்தவங்க தான் இவங்க எல்லாரும். புரியுதா? விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பித்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிற போது அவர் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் ரொம்ப நல்லவர். விஜயகாந்த் இப்போ நான் அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குறைஞ்சது ஒரு 100 பேர் 200 பேர் அவர் வீட்டில் சாப்பிடுவாங்க. அவர் இலவசமாக ஒரு மருத்துவமனை வச்சு இலவச வைத்தியம் வந்து பார்த்தாரு. தமிழகத்தில் அவரால் பயன்பட்ட ஒருத்தராவது ஒரு கிராமத்தில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சார், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செஞ்சார், பசின்னு வந்தால் வீட்டுக்கு சாப்பாடு போட்டார். இந்த இந்த அவர் ஒரு வள்ளல், அவர் ரொம்ப எல்லாருக்கும் கொடுத்து உதவுற ஒரு ஆள் அப்படிங்கிற சிந்தனை இருக்கு பாருங்க. இது தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் மேலே இருந்துச்சு. சும்மாதான் அவருக்கு வந்து அரசியலுக்கு வந்துடல. இந்த மாதிரியான பின்பம் ஏதாவது விஜய் அவர்களுக்கு இருக்கா? அவர் நல்ல நடிகர், விஜய் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா நடிப்பாருங்கிறது தவிர அரசியலுக்கு வருவதற்கான தகுதி உள்ள இது போன்ற குவாலிட்டி ஏதாவது அவருக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இனிமே தான் வரணும். இது வரைக்கும் அந்த மாதிரி குவாலிட்டியோடு அவர் வரலை. அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரியாக விஜய் அவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. வரட்டும் அப்படின்னு தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து நிர்வாகிகள் வந்து விலகி போகிற செய்தி தான் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தவர்களில் இப்போ வந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் வந்து மீண்டும் வந்து கட்சியில் இணைய போகிறதா ஒரு செய்தி வந்து குறிப்பாக கந்தசாமி அதிமான் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சார், அவரோட தொண்டர்களோடு சேர்ந்து இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைய போகிறதா வந்து செய்தி வந்து வெளிவந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பாருங்கள், அதே பொய். நிறைய பேரெல்லாம் போகலை, அங்கொன்றும் இங்கொன்றுமா ஒருத்தர் 2 பேர் வந்து கட்சியை விட்டு போகிறாங்க. அவங்க சார் போகிறாங்க. திமுக இங்கே பாருங்க தம்பி, திமுக ஆசை காட்டுது. ஒன்று பணம், 2வது பதவி. சீமானை சிதைக்கணும், சீமானை வீழ்த்தணும் அப்படின்னு திமுக திட்டம் போடுது. அதுக்காக ஒரு சில பேரை வந்து அது வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வெளியில் எடுக்குது. இதில் நல்லா முக்கியமாக தெரிஞ்சுங்க, கட்சியை விட்டு உடைச்சிக்கிட்டு வெளியில் போகிறது அப்படின்னா எப்போ தெரியுமா ஒரு கட்சியை பாதிக்கும்? திமுகவிலிருந்து வெளியிலே வந்தபோது, எம்ஜிஆர் வெளியில் வந்தபோது பாதி 2ஆ உடைச்சிக்கிட்டு வெளியில் வந்தார் தெரியுமா? அப்போ தான் திமுக நிலை குலைஞ்சு நின்றுச்சு. ஆனால் திமுக அழிஞ்சிச்சா? இல்லை, அழியலை. சரி, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்கள வச்சு ஐயா கலைஞர் கட்சியை கட்டி கொண்டு வந்தார். அப்போது திடீர்னு வைகோ
திமுகவை 2 உடைச்சார். கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வைகோட வெளில வந்தாங்க. அப்போ திமுக நில குலைஞ்சு போச்சு. திமுக அழிஞ்சு போச்சா? இல்லை. ஒரு கட்சியில இருந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வர்றதுங்கிறது இதுக்கு பேர் தான் உடச்சிக்கிட்டு வெளியில் வர்றது. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியிலேருந்து இப்போ ஈரோடு கிழக்கில் நின்றார் சந்திரகுமார், அவர் போனார் வெளியில். அதனால அந்த கட்சி இல்லாமல் போயிடுச்சா? இல்லை. அது மாதிரி தான் தம்பி, நாம் தமிழர் கட்சியை உடச்சிக்கிட்டு இது வரைக்கும் யாருமே போகலை. ஒரு 10 பேரை கூட ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகல, தனித்தனியாக தான் போகிறாங்க கையை வீசிக்கிட்டு. அதனால ஒரு கட்சி சிதைஞ்சு போகும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. யார் அப்படி வெளியில் போனால் கட்சி வந்து 2 உடையும் அப்படின்னா, கட்சிக்காக உழைத்து இந்த கட்சியை கட்டமைப்பதற்கு அவர்கள் பாடுபட்டு அவர்களுக்கென்று அவர்களுடைய உழைப்பை பார்த்த தம்பிகள், இவர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த கட்சிக்காக இத்தனை ஆண்டு காலம் உழைத்தாரே, களத்தில் நின்றாரே, இவர் கட்சியை விட்டு போறாரே, இனி நாம இந்த கட்சியில இருக்கலாமா அப்படின்னு சொல்லி வெளியில போகணும். அப்படி வெளியில போகலைன்னா நீங்க இந்த கட்சிக்கு உழைக்கலைன்னு அர்த்தம். இங்க நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அண்ணன் கூட இருந்தா கட்சியில வேலை செஞ்சிருந்தா நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. அண்ணன் கூட இருக்கிறது கட்சிக்கு வேலை செய்யறதா அர்த்தம் இல்லை. அண்ணன் கூடவே போறது, அண்ணன் கூடவே வர்றது, அண்ணன் ரூம் போட்டு தங்கி இருந்தாருன்னா அங்கே தங்கி இருக்கிறது, அண்ணன் சாப்பிடும்போது கூட உட்காந்து சாப்பிட்றது, இதா கட்சி வேலை? இப்படி செய்தவர்கள் வெளியில் போனால் யாரும் கூட போக மாட்டாங்க. புரியுதா நான் சொல்கிறது? கஷ்டப்பட்டு உழைக்கணுங்க. நான் இப்போ ஈரோடு கிழக்கில் இந்த முறை நான் வந்து என் மீது வழக்கு இருந்ததுனால களத்துக்கு போக முடியல. ஆனால் இதுக்கு முன்னாடி மேனகா நவநீதன் களத்தில் இருந்தபோது நான் கள வேலை செஞ்சேன். நீங்கள் கேளுங்க தம்பி தங்கைகளை, தமிழ்நாடு முழுசும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உறுதியாக நின்று நாங்கள் அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி களத்தில் இருந்து வேலை செய்கிறது தான் முக்கியமே ஒழிய அண்ணன் கூட போய் இருக்கிறது, அண்ணன் கூட சுற்றுறது, அண்ணன் கூட வர்றது, அண்ணன் பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி போய் நிற்கிறது, இதெல்லாம் அங்கே கட்சி வேலை ஆகாது. இது சுய விளம்பரம் தேடிக்கொள்ளுகிற ஒரு வேலை. இந்த வேலை தேர்தல் அரசியல் களத்துக்கு ஒருபோதும் உதவாது. அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் கட்சியை விட்டு வெளியில் போகும்போது ஒரு 10 பேராவது உங்கள் கூட வந்திருப்பாங்க. யாருமே வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கட்சியில் வீணாக இருந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். சார், பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கம் நேரத்தை மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.